ஹாய்ங்க. வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம வந்து பச்சை பசேன்னு வந்து சில காய்கறிகளை வந்து பறிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கிறோம். அது வந்து உங்கள் வீட்லேயும் வந்து எப்படிலாம் வந்து காய் வந்து க்ரோ பண்ணலாம், கிரவுண்ட் கார்டன், க்ரோ பேக்கு இப்படிலாம் வந்து எப்படி காய் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மங்களகரமாக நம்ம பச்சை மிளகாயில் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கிறேன். இவன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பச்சை மிளகா வந்து எனக்கு வந்து எக்கச்சக்கமாக காய் தந்திருக்கான். அவங்களுக்கு வந்து கடைசியாக வந்து அவள் எவ்வளோ காய் தந்தான்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இவன் வந்து என்னென்னா, எங்களுக்கு வந்து பச்சை மிளகா வந்து ரொம்ப நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியல. இவனை வச்சு என்ன பண்ணுறது? அதனால வந்து நான் செடியிலே வந்து பழுக்க விட்டு அவனை வந்து நான் வந்து அப்பப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இவன் வந்து பச்சையாக இருக்கிறத விட இந்த மாதிரி சிகப்பாக இருந்தால் தாங்க ரொம்ப அழகாக இருக்கிறான். அது செடிக்கு அதுக்கும் அப்படி ஒரு அழகாக இருக்கான். சின்னவன் பெரியவன் அப்படின்ற மாதிரி இவன் பக்கத்துலேயே வந்து என்னென்னா காந்தாரியும் வந்துட்டுருக்கான். காந்தாரி சில்லி வந்து வெளியிலையும் வந்து எப்படியோ வந்து சீடு போட்டு வந்துட்டுருக்கான். 2 பேரும் இணைப்பிரியா தோழர்கள் மாதிரி அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிறானுங்க. ஸோ அவங்களே வந்து கொஞ்சம் பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவன் பக்கத்துலேயே வந்து என்னோடய பக்கெட்டில் வந்து என்னென்னா செர்ரி டொமேட்டோ வச்சுருக்கிறேன். இந்த செர்ரி டொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா, இவனும் வந்து நல்ல ரெட்டிஷ்ஷாக ஆனால் செம்ம சூப்பராக இருக்கான் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்கான். நம்ம கார்டனில் வந்து எல்லா வகையான டொமேட்டோ, எல்லா வகையான காய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு தான் என்னோடய ரொம்ப பெரிய ஆசை. அப்படி தான் ஒன்று ஒன்றா வந்து நான் பார்த்து பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இவனுங்களாம் வந்து என்னென்னா செர்ரி டொமேட்டோலாம் வந்து எப்படியாவது நம்ம கார்டனில் வந்து க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வளர்த்துட்டு வர்றோம். இவன்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லைல்ல. ஸோ அவனையும் வந்து பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா, இது வேண்டா விருந்தாளியாக வந்து பக்கெட்லேயும் வந்து சில்லி வந்துட்டுருக்கான். ஸோ அதுலேயும் வந்து 2, 3 சில்லி வந்து பழுத்துட்ருந்தான். சரி வாடா நீயும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனையும் 2யும் பிடுங்கிட்டு இப்போது இந்த என்னோடய கார்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே வந்து ரெட்டை பிறவிகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 2 வகையாக வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வளர்த்துட்டு வரேன். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா வந்து வெண்டைக்காவும் 2 வெரைட்டி ஆஃப் வெண்டைக்காய் வச்சுருக்கிறேன். ஸோ அதில் ஒரு ரகம்தான் இவன். இவன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டு வெண்டைக்காயை விட இவன் வந்து நிறைய காய் தர்றாங்க. ஆக்சுவலாக இந்த நாட்டு காயில் வர்ற காயை விட இந்த இதில் வர்ற காய் நிறையாவே நம்மளுக்கு ஈல்டு கொடுக்குறான். ஸோ அதனால் வந்து இன்றைக்கும் வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் வந்து நல்லாவே சூப்பராக கிடச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரேட்டுன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக அவனை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுல நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு செடி தாங்க. ஒரு 5 எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா, வீக்லி வந்து ஒரு 1/4 கேஜியாவது வந்து நான் வந்து இவங்கிட்ட இருந்து காய் வாங்கிடுவேன். எப்படியா இருந்தாலும் வாங்கிடுவேன். ஸோ வந்து அப்படி ஒரு நல்ல உள்ளம் தான் நம்ம பிரிஞ்சால். அதாவது ஊதா கலரில் வந்து என்கிட்ட வந்து ஒரு 4 வகையான கத்திரிக்காய் செடி வந்து என்னோடய கார்டனில் இருக்கலாம். ஸோ இவனோடதுலேயுமே பாருங்கள், ஒருத்தன் பழுத்து எப்படியே தொங்கிட்டு இருக்கான். சரி அது விதைக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கேஜி கிட்டேயாவது வந்திருக்கும். இவன் கன்ஃபார்மாக வந்து கத்திரிக்காய் அவ்வளோ கத்திரிக்காய் எனக்கு கொடுத்துருக்குறான். அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா, இவங்களாம் வந்து என்ன கிரவுண்ட் கார்டன்லேயே இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்மால் ஸ்பேஸ் கார்டன் தான். ஸோ எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த அந்த இடத்த ஃபுல்லாகவே நான் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கிறேன். அதனால வந்து அந்த பக்கம் செர்ரி டொமேட்டோவும் இருந்தானா அவனையும் வந்து பார்த்து பிக் பண்ணிவிட்டு இந்த ஆடி மாதத்துல வந்து இவங்களை வந்து ஒரு ஆட்டி வச்சிருது இந்த காற்று வந்து. ஏன்னா ரொம்பவே பாவம். இந்த சில்லி செடியெலாம் பாவம் இல்லை, இந்த டொமேட்டோ செடி தான் ரொம்பவே பாவம். அவனோட பேஸ்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து வீக்காக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கிறான். பட் ஆனால் இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கமும் சில்லி இருக்காங்க. ஸோ அந்த சில்லியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்தாக அப்படியே ரெட் கலரில் இருந்தால் எப்படி இருக்கும், அவ்வளவும் பழுத்துட்டாங்க. ஒரு சில்லி கூட விடலை. இன்றைக்கி வந்து நிறைய செடியில் வந்து அவ்வளவும் பழுத்துட்டானுங்க. அவனை வந்து பச்சை கலரில் பார்க்குறதுக்கோட இந்த மாதிரி சிகப்பு கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராகவே இருக்கிறான். எல்லா வகையான வெரைட்டியுமே வந்து சில்லி வந்து நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்கள எல்லாத்தையும் பிக் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து டெய்லி கிடைக்கிறத விட இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து காய் வந்து எனக்கு கொடுத்துருக்குறானுங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து வீட்டில் ஒரு பக்கெட்டில் வந்து வாட்ரு வந்து கஞ்சி அரிசி கழுவுன தண்ணி,
மாவு கழுவுற தண்ணி, அந்த தண்ணியெல்லாம் வந்து பக்கெட்டில் ஊற்றி வச்சு நம்ம ஆனியன்ஸ் அந்த ஸ்கின்னு அதெல்லாம் எடுத்து அதில் போட்டு 1 வீக்காக வந்து டைல்யூட் பண்ணி வச்சு இந்த செடிங்களுக்கு ஊற்றிங்கன்னா அதை விட ஒரு ஆர்கானிக்கான ஒரு உரம் வந்து வேறு எதுவும் கிடையாதுங்க. ஸோ அப்படி தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு வரது. மற்றபடி கொக்கோ பீட் அந்த மாதிரி இது மாதிரி எதுவுமே வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இப்போதைக்கு அந்த அந்த உரம் மட்டும்தான் போட்டு வரேன். நெக்ஸ்ட் வந்து ஆட்டுச்சாணம் அந்த மாதிரி கவுடக்கு அந்த மாதிரி கொஞ்சம் உரங்கள், இயற்கை உரங்கள் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். அதனால இந்த செர்ரி டொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்ங்க இன்றைக்கி. இது பார்க்கவே அவனை பிக் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்களும் வந்து நிறையாவே வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க காய். ஸோ அவங்களையும் வந்து பார்த்து பார்த்து இந்த ஆடி காற்றுல உட்காந்து நம்மளால் ஹார்வெஸ்ட்டே பண்ண முடியல. அந்தளவுக்கு வந்து காற்றடிச்சிட்டே இருந்துச்சு. அவங்களையும் வந்து இந்த செடியை வந்து நானும் கட்டி கட்டி பார்த்துக்கிட்டே இருக்கேன், கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ அப்படி இருந்தும் காய் கொடுத்துறான். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய வீட்டுக்குள்ளே ஒரு கிரவுண்ட் கார்டன் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அணுகுண்டு பாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து ஒரு கத்திரிக்காய் மட்டும் இருந்தாங்க. ஸோ அந்த கத்திரிக்காவை மட்டும் ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும். இவங்க வந்து எப்படின்னா ஒரு ஒயிட் கலர் கத்திரிக்காய். ஸோ ஒருத்தன் தான் இருந்தான். ஸோ அவனையும் பிக் பண்ணிவிட்டு அவன் பக்கத்துலேயே வந்து கோழியவரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கோழியவரை வந்து இவன் வந்து என்ன நின்று நான் கொடுப்பேன் உனக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் காய் வருவாங்க, கொஞ்ச நாள் வந்து பூவே பூக்க மாட்டான், ஸ்டாப் பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தா நிறையா பூ வந்திருப்பான். அப்புறம் அவரைக்காய் நிறைய தருவான். அந்த மாதிரி தான் கேப் விட்டு தரக்கூடிய ஆள் தான் நம்ம அவரை. ஸோ கொஞ்சம் இருந்துச்சு. அது பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் மின்மினி நம்மளுடைய காந்தாரி சில்லி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் வீட்டுக்குள்ளேயே ஒரு சில்லி செடி வச்சுருக்குறேன். ஸோ அவங்களும் கொஞ்சம் காய் கொடுத்துருந்தாங்க. அந்த காயை வந்து பிக் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம எப்போயுமே வந்து ஒரு க்ரோ பேக்கு ஒரு செடி அதை வச்சு நம்மளால் காய் வந்து நம்ம நிறையா வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லாமே ஒரு 4-5 பேக்கோ இல்லை கிரவுண்ட் கார்டனில் சீடோ விதையோ போடுறது 4-5 பிளான்ட் போட்டால் தான் நம்ம காய் வந்து நிறையா தர முடியும். ஸோ அப்படி தான் வந்து க்ரோ பேக்கில் வந்து பெயிண்ட் பக்கெட்டில் வந்து உள்ளரையும் வெண்டைக்காய் செடி இருக்காங்க. இந்த செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பிக் பண்ணிவிட்டு ஒரு வித் ஹாப்பியோட அந்த என்னோடய ப்ளே பாயோடு டச் பண்ணிவிட்டு வந்த